உங்கள் மேலே ஒருத்தர் பொறாமையாக இருந்தால் அதை அப்பட்டமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு 5 விஷயம் போதும். சில பேர் உங்களை அப்படியே புகழ்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு இக்கனை வைப்பாங்க. உதாரணத்துக்கு, இவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் என்ன பாவம் வரனே அமைய மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க. அதுலேயே தெரிஞ்சிடும் எவ்வளோ பொறாமையாக இருக்காங்கன்னு. அதே மாதிரி அவங்க உங்களை எல்லா விதத்துலேயும் காப்பி பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங்கில் சரி, அணிகலன்களில் சரி, ஏன் உங்களை மாதிரி ரீல்ஸ் கூட போடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடந்தால் வாழ்த்துறதுக்கு மனசே வராது. ஆனால் வாழ்த்துற மாதிரி வாழ்த்துவாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துராதான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு தவறு நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே பப்ளிக்காக வந்து என்ன இப்படி நடந்துருச்சே ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க. அதுவும் பொறாமையின் காரணமாக. இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்செக்யூராகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க உங்களோட ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எப்படி நம்மளோட, அதனால தான் பெட்டர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வகையில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் பெட்டர் அப்படின்றத அவங்களுடைய போஸ்ட் மூலமாகவோ இல்லை செய்கை மூலமாகவோ காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஓகே இது பொறாமையின் வெளிப்பாடுன்னு ரசிச்சுக்கிட்டே தந்துடுங்க.